பிஸ்மில்லா ரஹ்மான் ரஹீம். எல்லா புகழும் ஏக இறைவன் ஒருவனுக்கே. அனைவருக்கும் என்னுடைய சலாமையும் காலை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். முகமது ரபீக், பேராசிரியராக இருக்கிறேன். நான் தமிழகம் முழுவதும் ஒரு 2,72,000 மாணவர்களுக்கு கைட் பண்ணுறப்ப நம்ம மாவட்டம் தேனி மாவட்டம் மாணவர்களுக்கு என்னால் வழிகாட்ட முடியலையே அப்படின்னு ஒரு வருத்தம் இருந்துச்சு. நாங்கள் படிக்கிறப்பெல்லாம் எங்களுக்கு வழிகாட்டுறதுக்கு ஆட்கள் யாரும் இல்லை. இந்த மாதிரி நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு இந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னா அதுக்கு முதல் காரணம் உங்களுடைய முதன்மை கல்வி அலுவலகர் தான். அவங்களுக்கு நீங்கள் நன்றி செலுத்த வேண்டும். மேலும் உங்களுடைய கல்வி நிர்வாகத்தை சார்ந்தவர்கள், ஆசிரியர்கள் அனைவருக்கும் நன்றி செலுத்த வேண்டும். நான் அண்ணன்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பேன், இந்த நிகழ்ச்சி நம்ம ஊரில் நடத்தணும் அப்படின்னு, நயினார் அண்ணன்கிட்ட. அப்போ தேனி மாவட்ட சகோதரர்கள் எல்லாரும் சேர்ந்து கிட்டத்தட்ட 2 மாதங்களாக இந்த நிகழ்ச்சிக்காக ஏற்பாடு செய்து கொண்டிருந்தோம். இந்த புத்தகத்தை, இது என்னுடைய 3வது புத்தகம். மாணவர்களுக்காக இந்த 3வது புத்தகத்தை நம்ம மாவட்டத்தில் நம்ம ஊரில் வெளியிட்டு நம்ம மாணவர்களுக்கு எல்லாம் கொடுக்கணும்னு ஆசைப்பட்டப்ப அந்த புத்தகத்தை எல்லாம் பிரிண்ட் பண்ணி சகோதரர் நயினார் அவர்கள் கொடுத்தாங்க. அவங்களுக்கு எல்லாம் நீங்கள் உங்களுடைய நன்றியை செலுத்துங்க. அடுத்ததா என்னை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நான் உத்தமபாளையம், நான் புனித சூசையப்பர் பள்ளியில் சென்ட் ஜோசப் ஸ்கூலில் 8ஆம் வகுப்பு வரை படித்தேன். நான் 8ஆம் வகுப்பு முடிக்கிறப்ப என்னோட ஹெச்எம் ஒன்று சொன்னாங்க, ஸ்கூலுக்கே சரியாக வராமல் பாஸ் பண்ண ஒரே ஒரு பையன் இந்த பையன்தான் அப்படின்னு. நீங்கள் உடனே நினைக்கக்கூடாது. நான் சொல்கிறதுல நல்ல விஷயங்களை மட்டும் எடுத்துக்கிறணும். இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போனோன்னே கேட்பாங்க, இங்கே என்ன நடந்துச்சு, என்ன சொன்னாங்கன்னு. ஸ்கூலுக்கு வரலைன்னா பேராசிரியர் ஆயிடலாம்னு நினைக்கக்கூடாது. வீட்டில் நல்ல விஷயங்களை மட்டும் சொல்லணும். அடுத்ததாக 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை அரசு மேல்நிலைப்பள்ளி உத்தமாபாளையத்தில் படித்தேன். இங்கே எத்தனை பேர் கவர்மெண்ட் ஸ்கூல் இருக்கீங்க? அரசு மேல்நிலைப்பள்ளி உத்தமாபாளையம். ஓகே, அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன். 9ஆம் வகுப்பு படிக்கும் போதே பாதியிலேயே என்னுடைய படிப்பை நிப்பாட்டிட்டேன். ஏன்னா எனக்கு படிக்க முடியல. மளிகை கடைக்கு போயிட்டேன். மளிகை கடைக்கு போயிட்டு மளிகை கடையில் இருந்தால் என்ன ஆக முடியாது, ஆசிரியர் ஆக முடியாது. மீண்டும் 9ஆம் வகுப்பு படிக்க வந்தேன். இதை கூட நீங்கள் வீட்டில் தெளிவாக சொல்லணும். மளிகை கடைக்கு போனால் டீச்சர் ஆகிடலான்னு சொல்லக்கூடாது. மளிகை கடைக்கு போயிட்டு திருப்பியும் படிக்க வந்தேன். 9ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பில் படித்து கல்வி உதவித்தொகையில் படித்து இன்று மாணவர்களுக்கு வழிகாட்டி கொண்டிருக்கிறேன். இங்கே இருக்க எல்லாருமே ஒரு சாதனையாளர்கள். அக்ரம் பற்றி சொன்னாங்க, அக்ரமுடைய சாதனைகளை சொன்னாங்க. 400 மொழிகளை பேசக்கூடியவர்கள். நமக்கெல்லாம் தமிழ், இங்கிலீஷு, ஹிந்தி, அப்புறம் தங்கிலீஷ் தெரியும். தமிழ் இங்கிலீஷும் சேர்ந்த ஒரு லாங்குவேஜ். ஆனால் நம்ம அக்ரம் அவர்கள் 400 மொழிகளை கற்றிருக்கிறார்கள். இது போன்று நிறைய சாதனையாளர்கள் இருக்கிறாங்க. நம்மெல்லாம் ஸ்கூல்லையோ காலேஜ்லையோ விசில் அடித்தா நம்மளை திட்டுவாங்களா இல்லையா? விசில் அடித்தா என்ன சொல்லுவாங்க? திட்டுவாங்க. ஆனால் விசில் அடிக்கிற கூட ஒரு சாதனையை ஆக்கிய ஒரு நம்ம தமிழ்நாட்டை சேர்ந்த ஒரு பெண்ணு சென்ற மாதம் ஜப்பானுக்கு போய் ஒரு விசில் அடிக்கிற ஒரு காம்படிஷனில் கலந்துட்டு, இந்தியா சார்பாக கலந்துட்டு உலகத்தில் ஃபர்ஸ்ட் பிரைஸ் வாங்கிட்டு வந்திருக்கு. விசில் அடிச்சுக்கிட்டே பரதநாட்டியம் ஆடுறது. அந்த பொண்ணுடைய பேர் விஷாலினி. அடுத்ததா சென்ற வாரம் நான் ஒரு விருது வழங்க நிகழ்ச்சிக்கு போயிருந்தேன். அங்கே ஒரு மாணவி இந்தியாவில் இருக்கக்கூடிய ஒரு ஸ்போர்ட்ஸுக்கு இந்தியா சார்பாக ரெப்ரசன்ட் பண்ணி உலக அளவில் நடக்கக்கூடிய ஒரு விளையாட்டு போட்டியில் கலந்துக்கிறதுக்கு பின்னாடி அந்த பொண்ணுக்கு பாஸ்போர்ட் எடுக்க முடியல. பாஸ்போர்ட் எடுக்கிறதுக்கு என்ன தேவை? அட்ரஸ் தேவை. அந்த பொண்ணுடைய அட்ரஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா வால்டாக்ஸ் ரோடு. அவ்வளோதான். சென்னையில் ஒரு ரோடு இருக்குது, வால்டாக்ஸ் ரோடு. ரோட்டோரமாக குடியிருக்கக்கூடியவங்க.
இருந்தானாலும் அந்த பெண்ணு உலக அளவில் இந்தியாவுக்கு பெருமை தேடி தந்தது. அப்போ சாதிப்பதற்கு என்ன தேவையில்லை? பணம் ஒரு தேவையில்லை. விடாமுயற்சியும் கடின உழைப்பும் இருந்தால் நம்மால் என்ன செய்ய முடியும்? சாதிக்க முடியும். என்னுடைய பார்வையில் இங்கே இருக்க அத்தனை பேரும் ஒரு சாதனையாளர்கள். ஆனால் ஒவ்வொருத்தவர்களுடைய துறைகளும் வேற வேற. சொல்லுங்க, ஆம் ஆம் நான் சாதனையாளர். சொல்லுங்க, ஆம் நான் சாதனையாளர். என்னால் சாதிக்க முடியும். கண்டிப்பா எல்லாரும் ஒரு சாதனை பண்ணலாம். சரி, நான் நல்லா படிக்கிறேன் சார். எல்லாத்தையுமே டீச்சர்ஸ் சொல்லுவாங்க, படி 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 மார்க் வாங்கணும். ஏன் படி படி மார்க் வாங்குங்கிறாங்க? எல்லாருக்குமே ஒரு சாதனை இருக்கு. படித்ததுக்கப்புறம் நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம்? மார்க் அதிகமாக வாங்கிடுறோம். ஏன் மார்க் வாங்க சொல்கிறாங்க? நல்ல மதிப்பெண்கள் நீங்கள் வாங்கினீங்க அப்படின்னா ஃபீஸு உங்களுடைய கல்வி கட்டணம் எல்லாம் குறையும். உங்களுடைய மதிப்பெண்கள் குறையும் போது கல்வி கட்டணம் எல்லாம் அதிகரிக்கும். உதாரணமாக, நம்மளுக்கு ஒரு டாக்டர் ஆகணும். டாக்டர் ஆகிறதுக்கு எவ்வளோ செலவாகும்? நல்ல மார்க் எடுத்தீங்க அப்படின்னா டாக்டர் ஆகிறதுக்கு, டாக்டருக்கு படிக்கிறதுக்கு 13,000 ரூபாய். அந்த 13,000 ரூபாயும் கல்வி கட்டணத்திலேயே, கல்வி உதவித்தொகையிலேயே படிச்சிடலாம். ஆனால் உங்களுடைய மதிப்பெண்கள் குறையும் போது அதே டாக்டர் சீட்டு படிக்கிறதுக்கு 1 கோடி ரூபாய் தேவை. ரெண்டாவது, பிஎஸ்சி நர்சிங் படிக்கணும், நர்ஸ் ஆகணும். அதுக்குடைய கல்வி கட்டணம் எவ்வளோ தெரியுமா? 1200 ரூபாய் வருஷத்துக்கு. யாருக்கு? நல்ல மார்க் எடுத்து கவுன்சிலிங்கில் போகிறவங்களுக்கு தான் இந்த ஃபீஸு. உங்களுடைய மதிப்பெண்கள் குறையும் போது என்ன ஆகுது? ஃபீஸ் எல்லாம் அதிகமாகுது. நல்ல கல்வி நிறுவனங்களிலும் உங்களால் சேர முடியாமல் போயிடும். ஆக நல்லா படித்து நல்ல மதிப்பெண்கள் எடுக்க வேண்டும். சிகரத்தை தொட்டு எப்படி சாதனையாளர்களாக முடியும்? என்ன அப்படின்னா, முதலில் உங்ககிட்ட இறை நம்பிக்கை இருக்க வேண்டும். இரண்டாவதாக, பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் பெரியவர்களுக்கும் எப்போதும் மரியாதை செலுத்த வேண்டும். எத்தனை பேர் உங்களுடைய டீச்சர்ஸ்க்கு நன்றி செலுத்துறீங்க? உங்களுடைய பேரண்ட்ஸ்க்கு தேங்க்ஸ் சொல்றீங்க? எத்தனை பேர்? எப்படி தேங்க்ஸ் சொல்ல முடியும் அப்படின்னா, என்னுடைய மாணவர் ஆசிரியராக இருக்கிறார், என்னுடைய மாணவர் ஐஏஎஸ் ஆபீசராக இருக்கிறார், என்னுடைய மகன் பெரிய கல்வியாளராக இருக்க என்று சொல்லும் போதுதான் நீங்கள் அவர்களை சந்தோஷப்படுத்த முடியும். மூன்றாவதாக, தன்னம்பிக்கை வேண்டும். என்னால் பண்ண முடியும், நான் கண்டிப்பாக செய்வேன். ஒவ்வொருவருக்கும் ஒரு ஆசை இருக்கும். நான் சொன்னேன், நான் டீச்சர் ஆகணும்னு படித்தேன், கடின உழைப்பு, அதுக்கப்புறம் நான் டீச்சர் ஆனேன். உங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கணும், என்ன ஆகணும் அப்படின்னு. அந்த ஆசை இருந்துச்சுன்னா, ஆசை மட்டும் இருந்தால் பத்தாது, அதுக்காக உழைக்கவும் செய்யணும். உங்ககிட்ட கேட்கறது 2 விஷயம்தான். ஒன்று, நல்லா படித்து நல்ல வேலைக்கு போங்க, அரசு வேலைக்கு போங்க. அப்படி இல்லையா, 100 பேருக்கு நீங்கள் வேலை கொடுங்க. இந்த 2ல் ஏதாவது ஒன்றை நீங்கள் தேர்ந்தெடுத்துக்கொள்ளுங்க. 2 வாய்ப்பு தான். முதல் வாய்ப்பு இன்னைக்கு இந்தியாவை ஆட்சி நடத்திக்கிட்டு இருக்க ஒரு பிரதமர் கிடையாது. பிரதமருக்கு கீழே இருக்கக்கூடிய அரசு உயர் அதிகாரிகள் தான். அந்த அரசு உயர் அதிகாரிகளாக நீங்கள் வர வேண்டும். அப்படி இல்லையா, 100 பேருக்கு நீங்கள் வேலை கொடுங்க. இந்த 2ல் ஏதாவது ஒரு வாய்ப்பை தேர்ந்தெடுத்துக் கொள்ளுங்கள். இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க, சார் நான் நல்லா படிக்கிறேன், நல்லா மார்க் வாங்குறேன், என்னால் ஃபீஸ் கட்ட முடியாது அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. படிப்பதற்கு பணம் ஒரு தடை இல்லை. சொல்லுங்க பார்ப்போம். படிப்பதற்கு பணம் ஒரு தடை இல்லை. சார் நீங்கள் ஏதோ சொல்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. உண்மையிலே படிக்கிறதுக்கு பணம் தேவையில்லை. நம்மகிட்ட நல்ல முயற்சி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நாம் என்ன செஞ்சிடலாம்? வின் பண்ணலாம். இன்னைக்கு நிறைய படிப்புகள் இருக்கு. முன்ன காலத்துல எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சரியா படிக்கலன்னா என்ன சொல்லுவாங்க? மாடு மேய்க்க போக சொல்லுவாங்க. இப்பெல்லாம் அப்படி போக சொல்ல முடியாது. ஏன்னா அந்த மாடு தரக்கூடிய ப்ராடக்டை பற்றி படிக்கிறதுக்கே டைரி டெக்னாலஜி வந்துருச்சு, நிறைய டெக்னாலஜி வந்துருச்சு. இன்னைக்கு மாணவர்கள் பார்த்தீங்க அப்படின்னா மதிப்பெண்கள் வாங்குறாங்க. 1200க்கு 1100 மதிப்பெண்கள் வாங்குறாங்க. ஒரு மாணவர் எனக்கு ஃபோன் பண்ணி கேட்குறாரு, சார் இன்ஜினியரிங் படிக்கணும், எனக்கு ஃபீஸ் எவ்வளோ அப்படின்னு. நீங்கள் நல்ல மதிப்பெண்கள் பெற்றீங்க அப்படின்னா இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு அரசு கல்வி கட்டணத்தில் செல்வதற்கு 40,000 ரூபாய். உங்கள் வீட்டில் நீங்கள் தான் முதல் பட்டதாரியாக இருந்தீங்க அப்படின்னா 20,000 ரூபாய் அரசே கொடுத்துட்றாங்க. அப்போ மீதம் எவ்வளோ ரூபா ஃபீஸ் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு? 20,000 ரூபாய். கவுன்சிலிங்கில் போகிறப்போ கவர்மெண்ட் ஒரு ஸ்காலர்ஷிப் 5,000 ரூபாய். அப்போ மீதம் 15,000 ரூபாய். இந்த 15,000 ரூபாயும் பல்வேறு கல்வி உதவித்தொகைகள் மூலியமாக வாங்கிக்கிறலாம். அப்போ பணம் தேவையில்லைல படிக்கிறதுக்கு. அரசு கலைக்கல்லூரிகளில் நீங்கள் படிக்கிறீங்க. யாருக்கு அரசு கலைக்கல்லூரிகளில் இடம் கிடைக்கும்?
நல்ல மதிப்பெண்கள் பெற்றவர்களுக்கு கல்வி கட்டணம் எவ்வளவு? அரசு கலை கல்லூரிகளில் 700 ரூபாய் வருஷத்துக்கு, 800 ரூபாய். நல்ல மதிப்பெண்கள் எடுத்தீங்கன்னா ஃபீஸ் எல்லாம் குறையும். அடுத்ததாக படிக்கும்போது இன்னைக்கு நிறைய மாணவர்கள் இன்னைக்கு நிறைய அரசு வேலைகளுக்கு எந்த பாடத்திட்டங்கள்ல இருந்து கேட்குறாங்க அப்படின்னா 10, 11, 12ஆம் வகுப்புல இருக்கக்கூடிய பாடத்திட்டங்கள்ல இருந்து தான் அரசு வேலைகளுக்கு கேள்விகள் கேட்குறாங்க. நீங்கள்லாம் படிக்கும் போதே உங்களுடைய பாடங்களை தெளிவாக புரிந்து படிக்க வேண்டும். தேர்வு சம்பந்தமாக ஒரே ஒரு விஷயம் தான் நான் உங்களுக்கு சொல்றேன். E = mc². E = mc². எக்ஸாமினேஷன் = memory × concentration squared. எக்ஸாமினேஷன் எழுதுறதுக்கு என்ன தேவை? மெமரி × கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர்டில் இருக்கணும். ஓகே, சொல்லுங்க பாப்பா ஃபார்முலா. எக்ஸாமினேஷன் = கான்சன்ட்ரேஷன் ஸ்கொயர். ஓகே, வெரி குட். ஸோ நல்லா படிக்கிறங்க. இன்னைக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பெரிய பெரிய அரசு வேலைகள் IAS ஆகணும் அப்படின்னா 10ஆம் வகுப்பில் இருந்தே உங்களுடைய பாடங்களை தெளிவாக புரிந்து படிங்கள். 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு பாடங்களை புரிந்து படித்தீங்க அப்படின்னா அகில இந்திய அளவில் நுழைவுத் தேர்வுகளை 12ஆம் வகுப்பில் நீங்கள் எழுத வேணும். 12ஆம் வகுப்பில் நீங்கள் படிச்சுக்கிட்டு இருக்கப்ப எல்லாமே என்ன நினைப்போம்? மார்ச் மாதம் முழு ஆண்டு தேர்வு வரும், பொது தேர்வு வரும், அதில் நம்ம மார்க் எடுக்கணும், 200க்கு 200 மார்க் எடுக்கணும். இது மட்டும்தான் நம்மளுடைய நோக்கங்கள் போய்கிட்டு இருக்கும். அதே நேரத்தில் உயர் கல்வி நிறுவனங்களில் கல்வி கட்டணம் இல்லாமல் கல்வி உதவித்தொகையோடு அரசு வேலை உத்தரவாதத்துடன் படிப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டும். 10ஆம் வகுப்பில் இருந்தே தயாராக வேண்டும். உதாரணமாக இப்போ ஒரு மாணவர் பைலட் ஆகணும்னு ஆசைப்படுறாரு. பைலட் ஆகிறதுக்கு ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படித்தவர் பைலட் ஆக முடியாது. அப்போ யார் பைலட் ஆக முடியும்? பைலட் ஆகணும்னா இன்ஜினியரிங் காலேஜில் என்ன தேவை? பைலட் படிக்கிறதுக்கு என்ன தேவைன்னு சொல்லுங்க. ஓகே, ஸோ இருக்கணும். அது இல்லை அப்படின்னா என்ன செய்ய முடியாது? படிக்க முடியாது. அப்போ பைலட் ஆகணும் அப்படின்னா 30 லட்ச ரூபா உள்ள ஒரு பைலட் கோர்ஸ் படிக்கணும். 30 லட்ச ரூபா நம்மளால் பணம் கட்ட முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா +2 படிக்கிற மாணவர்களுக்கு +2 இறுதி ஆண்டில் மே மாதம் ஒரு தேர்வு நடக்கும். அந்த தேர்வுடைய நேமு NDA, நோட் பண்ணிக்கோங்க. NDA, நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமி. NDA எக்ஸாம். NDA எக்ஸாம். இந்த தேர்வை எழுதுனீங்க அப்படின்னா இந்தியனுடைய ஏர்ஃபோர்ஸ் இருக்குல்ல, ஏர்ஃபோர்ஸில் 3 வருஷம் பைலட் ட்ரைனிங் உங்களுக்கு ஃப்ரீ. 3 வருஷம் பைலட் ட்ரைனிங் படிக்கிறப்ப ஒவ்வொரு மாதமும் 10,500 ரூபாய் உங்களுக்கு பாக்கெட்டில் கொடுத்துருவாங்க. படித்து முடிச்சதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸில் பைலட்டாக கவர்மெண்ட் ஜாப் கிடச்சிரும். அப்போ பணம் தேவையா? அப்போ படிப்பதற்கு என்ன தேவையில்லை? பணம் தேவையில்லை. தூங்குறீங்களா? ஓகே. ஸோ இது மாதிரி இன்னும் நிறைய தேர்வுகள் இருக்குது. அடுத்ததா மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கணும். இந்தியன் ரயில்வேயை எடுத்துக்கோங்க. இந்தியன் ரயில்வேயே மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்காக தான் இந்தியன் ரயில்வேயே. 60% வாய்ப்புகள் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ்க்கும் எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர்ஸ்க்காகவும் இருக்குது. அப்போ மெக்கானிக்கல் படிக்கிறதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்தியன் ரயில்வே என்ன பண்ணுது, மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸோடைய வாண்டட் நிறைய தேவை இருக்கனால ரயில்வேயே ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் காலேஜை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நான் கூட இதை பற்றி டீட்டெயிலை கலெக்ட் பண்ணுறப்ப இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு பார்த்தேன். நம்ம இருக்கப்பெல்லாம் இருந்துச்சுன்னா நல்லா இருந்திருக்கும் அப்படின்னு. ஆனால் 50 வருஷத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. நமக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்கறதுக்கு ஆள் இல்லை. அப்போ அந்த ரயில்வே காலேஜில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் 4 வருஷம் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு ஃபீஸு கிடையாது. ஒவ்வொரு மாதமும் 10,500 ரூபாய். படித்து முடித்த பிறகு ரயில்வேல என்னது கவர்மெண்ட் ஜாப்பும் போட்டுருவாங்க. அப்போ இதுக்கு என்ன தேர்வு எழுதணும் அப்படின்னா SCRA ஸ்பெஷல் கிளாஸ் ரயில்வே அப்ரண்டிஸ் டெஸ்ட். ஓகே, ஏற்கனவே சொன்ன மாதிரி நிறைய டெக்னாலஜிஸ் நிறைய படிப்புகள் இருக்கு. பாட புத்தகத்தை மட்டும் படிக்கக்கூடாது, படிக்கும்போது எல்லா விஷயங்களையும் தெரிந்து கொள்ள வேண்டும். ஒரு மாணவர் கால் பண்ணுறாரு, சார் ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்குங்க அப்படின்னு நான் சொல்கிறேன்.
ஃபஸ்ட்டு கிராஜுவேட் சர்டிஃபிகேட் வாங்கினா 20,000 ரூபாய் இன்ஜினியரிங் படிக்கிறதுக்கு லெஸ் பண்ணிடுவாங்க. சார் எங்கள் ஊரில் தாலுகா ஆஃபீஸ் எங்கே சார் போய் வாங்கணும் அப்படின்னு கேட்குறாரு. தாலுகா ஆஃபீஸில் வாங்கணுங்கிறேன். எங்கள் ஊரில் எங்கே சார் தாலுகா ஆஃபீஸ் இருக்குன்னு கேட்குறாரு. அவர் எந்த ஊருன்னு எனக்கு தெரியாது. வெறும் பாட புத்தகங்களை மட்டும் படிக்காமல் அரசு அலுவலகங்களுக்கும் சென்று வரணும். பேங்க்குக்கு போகணும், தாலுகா ஆஃபீஸ் போகணும், இந்த மாதிரி கவர்மெண்ட் ஆஃபீஸஸ்லையும் நிறைய விஷயங்களை கற்றுக்கிறணும். அடுத்ததாக டேலண்ட் பேஸ்டு எக்ஸாம்ஸ் நிறையா இருக்குது, திறனறிவு தேர்வுகள் நிறையா இருக்குது. இப்போ ஒரு திறனறிவு தேர்வு சொல்கிறேன், நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் NTSE. இந்த நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் தேர்வை எழுதுனீங்க அப்படின்னா யார் எழுதணும்னா 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்கள் எழுதணும். இந்த தேர்வை எழுதுனீங்க அப்படின்னா 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு படிப்பதற்கு மாதம் 1000 ரூபாய், 12ஆம் வகுப்பு முடித்த பிறகு இளங்கலை பட்டம் படிப்பதற்கு மாதம் 2000 ரூபாய், இளங்கலை பட்டம் முடித்த பிறகு முதுகலை பட்டம் படிப்பதற்கு மாதம் 2000 ரூபாய், முதுகலை பட்டம் முடித்த பிறகு முனைவர் பட்டம் PhD படிப்பதற்கு கவர்மெண்ட்டோடைய ஃபீஸ் என்னவோ அதை அப்படியே கொடுத்துறாங்க. ஆக 10ஆம் வகுப்பில் எழுதக்கூடிய ஒரு தேர்வு 11ஆம் வகுப்பு முதல் PhD படிக்கிறது வரைக்கும் கல்வி உதவித்தொகை கிடைக்குதா இல்லையா? அப்போ படிப்பதற்கு பணம் ஒரு தடை இல்லை. என்ன எக்ஸாம் எழுதணும்? நேஷ்னல் டேலண்ட் சர்ச் எக்ஸாமினேஷன் எழுதலாமா? ஓகே. இது மாதிரி 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் NEST, இது ஒரு தேர்வு, NEST. இந்த தேர்வு எழுதுனா நல்ல மார்க் வாங்கக்கூடிய மாணவர்களுக்கு 40,000 முதல் 1 லட்சம் வரை கல்வி உதவித்தொகையாக கொடுக்குறாங்க. எழுதலாமா? அப்போ இது போல் இன்னும் என்னென்னலாம் படிக்கலாம், என்ன படித்தா என்ன வேலை வாய்ப்புகள்லாம் இருக்குது, என்னென்ன நுழைவுத் தேர்வுகள்லாம் 12ஆம் வகுப்பு மாணவர்கள் நுழைவுத் தேர்வுகள் எப்போது ஆரம்பிக்கப்படும் அப்படின்னா அதுக்குடைய கால்ஃபர் எப்போ ஆரம்பிப்பாங்க அப்படின்னா வரும் டிசம்பர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. எல்லா நுழைவுத் தேர்வையும் விண்ணப்பிக்கக்கூடாது. உங்களுக்கு என்ன ஆக வேண்டும்? லா படிக்கணுமா, லா கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். மெடிக்கல் படிக்கணுமா, மெடிக்கல் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். இன்ஜினியரிங் படிக்கணுமா, இன்ஜினியரிங் கூட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும். ஒவ்வொரு படிப்புக்கும் என்னென்ன நுழைவுத் தேர்வுகளை எழுத வேண்டும் என்று இதில் கொடுத்துருக்கேன். இந்த புத்தகத்தில் நீங்கள் உங்களுக்கான தேர்வை மட்டும் எழுதுங்க. டிசம்பர் மாதம் ஒவ்வொரு தேர்வும் எப்போ கால்ஃபார் பண்ணுவாங்கன்னு இதில் கொடுத்துருக்குறேன். அடுத்து திறனறிவு தேர்வுகள் என்னென்னலாம் எழுத வேண்டும், +2 முடித்த பிறகு என்னென்னலாம் படிக்கலாம், என்னென்ன படிப்புகள்லாம் படிக்கலாம், எங்கெங்கெல்லாம் படிக்கலாம், என்னென்ன கல்வி உதவித்தொகையெல்லாம் இருக்குதுங்கிறது இந்த புத்தகத்தில் கொடுத்துருக்குறேன். இந்த புத்தகம் இப்போ உங்கள் எல்லாருக்கும் கொடுப்பாங்க. இந்த புத்தகத்தில் என்னுடைய ஃபோன் நம்பர் இருக்குது. உங்களுக்கு எப்போ டவுட்னாலும் நீங்கள் என்கிட்ட கேட்டுக்கரலாம். என்னுடைய பேரை முகமது ரபீக்கு. ஏன்னா மாணவர்கள் நான் கிட்டத்தட்ட 2,70,000 மாணவர்களை சந்திச்சிருக்கிறேன். ஸ்டூடெண்ட் எல்லாம் ஸ்காலர்ஷிப் சார்னு என்னை நோட் பண்ணி வச்சுருக்காங்க. எல்லாருமே ஸ்காலர்ஷிப் சார், பேரை மறந்துடுவாங்க. முகமது ரபீக்கு என்னுடைய நம்பர் நோட் பண்ணிக்கோங்க. எப்போ வேணாலும் நீங்கள் எங்கள் கிட்டக்க டவுட் கேட்கலாம். ஓகேயா? அடுத்ததாக உங்களுக்கு கல்வி சம்மந்தமாக ஒருவேளை நல்லா படிக்கிறீங்க, நல்ல மார்க் எடுக்கிறீங்க, உங்களுக்கு இதுக்கப்புறம் ஏதாவது கைடன்ஸ் வேணும், உங்கள் வீட்டில் கல்வி கட்டணம் செலுத்துறதுக்கு வசதி இல்லை, அந்த மாதிரி சூழ்நிலையில் இந்த டீம் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் எல்லாம் சேர்ந்து உங்களுக்கு உதவுவதற்கு தயாராக இருக்கிறோம். நீங்கள் நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கணும், அதுதான் எங்களுடைய ஆசை. மார்க் வாங்கினா மட்டும் பத்தாது, ஒழுக்கத்தோடு இருக்கணும். எல்லாருக்கும் நீங்கள் நாளைக்கு 4 பேருக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக ஆக வேண்டும் என்பதான் எங்களுடைய ஆசை. தேனி மாவட்ட மாணவர்கள் வாழ்க்கையில் உயர்ந்து நல்ல அதிகாரியாக மற்றவர்களுக்கு உதவும் அதிகாரிகளாக வர வேண்டும். உதாரணமாக நம்மளுடைய தேனி நம்மளுடைய முதன்மை கல்வி அலுவலர் அவர்களுக்கு, மாவட்ட கல்வி அலுவலர் அவர்களை போன்று வர வேண்டும் என்று சொல்லி நன்றி கூறி விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் அண்ட் தேங்க்யூ வெரி மச்.